ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அப்போஸ்தலர் 12:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வரும். சத்ருவின் கோட்டையை தகர்த்திட நம் ஜெபமே பேராயுதம். நித்திய வழியில் நடத்திட நம் ஜெபமே பேராயுதம். ஜெபமே சர்வ ஆயுதம். பேதுரு சங்கிலியினால் கட்டப்பட்டவராய் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். தன் பாதரட்சிகளை கலட்டி போட்டு போர்வையையும் தளர்த்தினவராய் தூங்குகிறார். திடீரென தூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி என் பின்னே வா என்று அழைக்கிறார். தரிசனம் காண்பதாக எண்ணி பின்தொடர்கிறான் பேதுரு. ஆனால் சபையாரோ பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்தின் வல்லமையினால் பேதுருவை தேவனுடைய தூதன் பஸ்கா பண்டிகை நாளிலே வெளியே கொண்டு வந்தார். பேதுரு வீட்டுக்கு வந்தபோது அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை கண்டார். அவர்களின் ஜெபம் தேவ சந்நிதியில் எட்டியது. கர்த்தர் பேதுருவை விடுதலையாக்கினார். பிரியமானவர்களே, இன்று இந்த வல்லமையான ஜெபத்தை காண முடிகிறதா? நாம் ஜெபிக்கும் கிறிஸ்தவர்களா அல்லது ஜெபத்துக்காக ஓடுகிற கிறிஸ்தவர்களா? எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பவர்கள் பலர், ஆனால் அவர்களும் ஜெபிக்கவே மாட்டார்கள். கடவுளுக்குள்ளான நமது வாழ்வு பலனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஜெபம் முக்கியம். ஜெபம் இல்லாத வாழ்வு ஜெயம் இல்லாத வாழ்வுக்கு சமம். எனவே ஜெபம் என்ற சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் தரித்தவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, ஜெபத்தின் மகத்துவத்தை இன்று எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஜெபம் என்ற சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எப்பொழுதும் தரித்து கொண்டு வாழ கிருபை தந்தரலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது கற்பனைகளுக்கு விரோதமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்து, பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை மன்னித்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்தரலை ஜெபிக்கிறோம். அன்பான தேவனே, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற மக்களுக்கும், நிம்மதியில்லாமல் பயத்துடன் வாழும் மக்களுக்கும் அவர்களின் தத்தளிப்பை மாற்றி தேவரீர் உங்கள் வார்த்தையால் தேர்ந்தடைய செய்வீராக. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் துன்பமான நிலைமையை மாற்றி கண்ணீரை துடைத்து அவர்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கும் அவமானப்பட்ட நாட்களுக்கும் ஒரு முடிவுண்டாக்கிட விண்ணப்பிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொழில் விருத்திடையாமல் நஷ்டத்தோடு செயல்படுகிற ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. விவசாயம் செய்கிறவர்கள் பூமியின் பலன் நிறைவான கிடைக்கத்தக்கதாக அவர்களுக்கு அருள் செய்வீங்க. இதே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், ஆபரேஷன் செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் வேதனைகள், துன்பங்கள் நீக்கி அவர்கள் காயங்களை ஆற செய்து சுகபலத்தோடு வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கேன்சர் நோய் உடலின் எந்த பகுதியில் பாதிப்புகளாக இருந்தாலும் கர்த்தருடைய சுகமாக்கும் கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்திட ஜெபிக்கிறோம். சளி, இருமல், காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, கல்லீரல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, கணையம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரோக்கியம் தந்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற சிகிச்சை கிடைத்திடவும் மருத்துவர்கள், செவிலியர்கள் கர்த்தருடைய குணமாக்கும் கரமாக அன்பு இரக்கத்தோடு செயல்படவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து முதியோரை கனம் பண்ணி எதிரியாகிய சத்துருவை ஜெயம் பெற்று வாழ உங்கள் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்களை ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் தேவ கிருபை ஓட்டுநர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கடத்தல்காரர்கள், கடற்படக்காரர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேசத்தில் அமைதி உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும், திருமணமாகி நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி தேவரை இரக்கம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள், பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாக செய்திடுவீராக. ஆண்டவரே, மிஷினரி தலங்களில் நடைபெறும் அனைத்து ஊழியங்களிலும் உமது கிருபை கூட இருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம், அதற்கேற்ற பதில் தருவதற்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.